எழுதி கொடுத்த ஒன்றை அப்படி மறைக்கிற மாதிரியோ மறுக்கிற மாதிரியோ சொல்வது ஒரு தலைவனுக்கு அழகு அல்ல. தப்பான ஒரு கைடன்ஸு. அப்போ நம்ம கொடுத்ததை நம்ம வேற மாதிரி சமாளிக்கணும்னு அவருக்கு வேற வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, அறிவிக்கட்டும் பார்க்கலான்னு கடந்து போயிருக்கலாம். நாங்கள் எப்போ சொன்னப்போ கூட பிரேமலதா கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் இருக்கிறோம், நாங்கள் கடவுளை நம்புகிறோம், காலம் அப்படின்னா ஏதோ வார்த்தைகளை போட்டாரு. ஒரு வார்த்தை கூட எல்லை மீறி கோபத்தை காமிச்சல. நேத்து கூட ரொம்ப கட்டுப்பாடாக தான் சில அந்த கோபம் புரியுது, நமக்கு உணர்வை புரிஞ்சுக்க முடியுது, நியாயமான உணர்வுன்னு நான் சொன்னேன். துரோகம் நீங்க கேட்டீங்க இல்லையா, துரோகம் தான் அது. ஆனா அதிமுகவுடைய இயலாமையை சொல்லியிருந்திருக்கலாம். இப்படி சூழல் இருக்கு, திமுக இங்கே வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் வழக்கறிஞருக்கு கொடுக்கணும், அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை ஒரு மாதிரி கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் எதையாவது சொல்லி கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றதுங்கிறது வேற, நாங்க எப்போ சொன்னோன்னு பொய் சொல்றது வேற. சரியா? ஸோ நேற்று அந்த வெளியிட்ட அந்த 2வது அறிக்கை, அந்த ஒரு பக்க அறிக்கை அதிமுகவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்ததுங்கிறது தான் நிஜம். பிரேமலதா அதை ரொம்ப இதாக ஹேண்டில் பண்ணார். தேர்தலை மையப்படுத்தி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்களும் தேர்தலை மையப்படுத்தி ஜனவரியில சொல்லுவோன்ட்டு போயிட்டார்.